ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா 16 நாட்களில். ஏ மற்றும் அந்த வேலையை வந்து இப்போ 48 நாட்களில் முடிக்கிறாரு. இப்போ ஏ மட்டும் அப்படிங்கிறப்ப அது வந்து 48 நாட்களில் முடிக்கிறாங்க. ஸோ நம்ம இது ரெண்டுத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு எல்சிஎம் என்ன வரும்னா 48 அப்படிங்கிறது வரும். இந்த 48 அப்படிங்கிறது தான் டோட்டல் ஒர்க்கு. ஏவும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தோம்னா டோட்டலாக வந்து 48 அப்படிங்கிறது. இப்போ டோட்டல் ஒர்க்கு நமக்கு தெரியும் 48 அப்படின்னு தெரியும். இப்போ நம்ம என்னென்னா நம்பர் ஆஃப் டேஸ் நமக்கு தெரியும். இப்போ ஏ ப்ளஸ் பி எத்தனை டேஸில் முடிக்கிறாங்கன்னா 16 நாட்களில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் 48 நாட்களில் முடிக்கிறாங்க. இப்போ எஃபிஷியன்சி நமக்கு தெரியாது. ஸோ இதை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏ ப்ளஸ் பி அதோட எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா டோட்டல் ஒர்க்கு இந்த 48 டிவைடட் பை எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் 16 டேஸு. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 3 அப்படிங்கிறத அதை கேன்சல் பண்ணோம்னா 3 வரும். ஓகேவா? அதே மாதிரி ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு பார்க்கணும். 48 நாட்கள் வந்து டோட்டல் ஒர்க்கு. அதில் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ டேஸு 48 டேஸ். அப்போ நமக்கு எஃபிஷியன்சி 1. அப்போ ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி 3, ஏவோட எஃபிஷியன்சி 1. ஸோ இதுலேருந்து பியோட எஃபிஷியன்சி நமக்கு எத்தனை வரும் 2ன்னு வரும்னு நமக்கு தெரியும். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா பி தனியே எத்தனை நாட்களில் இந்த 48 டோட்டல் ஒர்க்கு 48 தானே. ஸோ அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு என்னென்னா நமக்கு வந்து டோட்டல் ஒர்க்கு 48 டிவைடட் பை எஃபிஷியன்சி 2. அப்போ 24 டேஸில் கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். தேங்க்யூ.